அன்பான வடக்கு மல்லல் கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மகளிர் மன்ற அங்கத்தினர்களே, இளைஞர் மன்ற நண்பர்களே, இங்கே சிறப்பாக வருகை இருக்கக்கூடிய திரு உத்தரகோசமங்கையில் அமைந்திருக்கக்கூடிய மங்களாத மங்களேஸ்வரி ஆலயத்தில் நமது மூதாதையர்களால் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த சில நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் இப்பொழுது இழந்திருக்கின்றோம். அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த உரிமைகளை நாம் இழந்த காரணத்தினால் இன்று காலப்போக்கில் நமக்கு ஆலய பிரவேசம் மற்ற உரிமைகள் இருந்தாலும் கூட பாரம்பரியமான நமது உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இது சம்பந்தமான வரலாற்று ஆய்வாளர்கள் இது தமிழ்நாடு முழுக்க எல்லா கோவில்கள் இப்பொழுது நமது கிராமத்தின் சார்பாக திருமதி ரேணுகா மல்லத்தி அவர்களுக்கு கிராம தலைவர் மரியாதை கமலசெல்வம் முன்னாடி ஊற்றி கருத்துக்கிறார். அம்மா பேரு ரேணுகா மல்லத்தி. இங்கு இவ்விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வந்ததற்கு எங்களது அனைவருக்கும் பொன்னாடவத்தை கௌரிக்க இயலாததால் அடுத்த கூட்டத்தில் அனைவருக்கும் பொன்னாடவத்தை கௌரிக்கும் என்று கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மகளிர் மன்றத்தின் சார்பாக திருமதி ரேணுகா மல்லத்தி வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பொன்னாடை பெற்று கவனிக்கப்படுகிறது. இப்பொழுது 31/10/2020 அன்று இந்த விழாவை நமது வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கிராம தலைவருக்கு கூறியவுடன் நீங்க பண்ண இந்த வரலாறு என்ன, நீங்கள் இங்க என்னென்ன கோவில்கள் ஆன்மீக தலங்களை எப்படி உருவாக்கிருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களும் உங்களுக்கு உரிமை என்ன, அந்த உரிமையை எப்ப நீங்க இழந்தீங்க, எப்படி இழந்தீங்க, இனி எப்படி அதெல்லாம் பெற போகிறோம், அதற்கு என்ன வழிமுறை, இதை பத்தி தான் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறேன். நம்ம முதல்ல யார், பாண்டிய வம்சம், இந்த மூவேந்தர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய எல்லாருமே ஒன்றாக இருந்து பிரிந்தவர்கள் தான், பாண்டியர்களாக இருந்து பிரிந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட மூவேந்தர் வம்சத்தில் பிறந்த இந்த ரத்தம், மூவேந்தர் வம்சத்தில் இந்த சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே பிற்காலத்தில் ஊழி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கடல் கொந்தளிப்பு காலங்களில் பிரிந்து சேர்ந்தவர்கள் தான் மூவேந்தராக பிரிகிறாங்க பிற்காலங்களில். அப்படி இருக்கும் பொழுது இந்த மல்லல் அப்படிங்கிற கிராமத்துக்கு இருக்கிற மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. ஆக்சுவலி உங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பொறாமைப்படுறேன், ஒரு பக்கம் பெருமையும் படுறேன். ஏன்னா இந்த தலம் இந்த மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் என்றார் உத்தரகோச மங்கை, இந்த தலத்திற்குரிய பெருமை, இந்த மண்ணில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எவ்வளவோ பெரிய பெருமை என்பதை நீங்க இன்னும் உணரலையோ அப்படின்னு நான் எனக்கு தோணுது. இந்த மண்ணுக்கு அவ்வளவு ஒரு புனிதத்தன்மை இருக்கு. ஆன்மீக பலம் வேண்டும், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசை வேண்டும், குருவுடைய ஆசி, தெய்வ ஆசி, சித்தர்களுடைய ஆசி வேண்டும். இது சித்த பூமி, இது 3000 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவில் இந்த உத்தரகோச மங்கை கோவில், அதற்கு மண் முந்தியதான் மங்கை முந்தியதான் சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள் எத்தனை வருட பழமையானவர்கள், உங்களுடைய ஜீன் அந்த ரத்தம் எத்தனை வருட பழமையான ரத்தம் அப்படின்னு
அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதுக்கு மிகப்பெரிய வரலாறுகள் இருக்கு. இன்னும் அதெல்லாம் வெளியே வரும். இப்ப நாங்க போட்டுட்டு இருக்கிறது ஒரு பிள்ளையார் சுழி தான். அதுக்கு உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டியது இருக்கு. அது நீங்க தான் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த ஊர் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றி. வணக்கம்.